Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. பொதுவாக நாகரிகமாக பேசணும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது எனக்குலாம் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் நாகரிகமாக பேசணும். சரி, இவ்வளோ கொந்தளிக்கிறாங்களே, அப்போ ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்னு 4.5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பேர் இல்லை நாகரிகமா? அவர் ஏமாளிகள் அல்ல அப்படின்னா ஏன்னு சொன்னார்ன்றதுக்கு விளக்கம் அவர் கொடுத்துட்டார். அப்புறம் நயினார் நாகேந்திரனும் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதற்கு பிறகு தான் அண்ணாமலைகிட்ட கேட்டாங்க. அவர் ஏமாளிகள் அல்லன்னு சொன்னது காரணம் நேற்று கூட தந்தி டிவியில் சொல்லியிருக்காரு. இவர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்களே, கபலீகரம் செய்யுது அப்படின்னா, அந்த மாதிரிலாம் நடக்கிற அளவுக்கு அதிமுக ஏமாளி கட்சி அல்லன்றது தான் அர்த்தத்தில் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னையா இப்படி இருக்கீங்க, உங்களை அவ்வளோ கேவலமாக நடத்துகிறாரு ஸ்டாலின், இன்னும் அந்த கூட்டணிக்குள்ளே போட்டு அப்படி கிடக்குறீங்களே. ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா, எங்கள் கட்சிகளை கூட்டணி கட்சியில் ரத்தன கம்பளம் வைத்து வரவிருப்போம், அப்படி தாங்குவோம் அப்படின்னு. உடனே பெரிய சேனல்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சிபிஎம்முக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எடப்பாடி அழைப்புன்னு சொல்கிறாங்க. அந்த இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தையில் எங்கேயாவது கூப்பிட்ட மாதிரி இருக்கா? அவர் கட்சி நிலைப்பாட்டை சொன்னார், எங்கள் கூட்டணி கட்சியில் எப்படி தாங்குவோம். உடனே இதை எடுத்துக்கிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இந்து ஆங்கில நிருபர் ஜெய்சங்கர்ன்றவரே இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களை மாதிரி ஈல்டாயிருக்காரு. அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மாறுபட்டு ஒரு பேட்டியை இவர் கொடுத்துருக்காரு எடப்பாடின்னு அவர் இன்ட்ரோவில் எழுதுறாரு. அமித்ஷா என்னைக்கு சொன்னார், சரி தமிழகம் விரும்பும் மக்கள் தலைவர் விஜய் நம்ம நம்புகிறோம், ஏற்றுக்கிறோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆர்ப்பாட்டத்தில் என்ன பண்ணீங்க, 2 நிமிடம் 18 நொடிகள் கேட்டால் அருண்ராஜ் வந்தார், புஷி ஆனந்த் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தாருன்னா இல்லை கட்சி பண்ணி செஞ்சுட்டு தானே இருக்கார் விஜய். என்ன பண்ண, ஜெயலலிதா மாதிரி வீட்டில் வந்து ஃபைல் பார்த்துருக்காரா? ஜெயலலிதா சொல்லுவாங்க வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் கூட அவர் கண்ணில் தப்பாது. முதலமைச்சராக இருந்தப்பவும் சரி, ஃபைல் வந்து வீட்டுக்கு வந்துடும், கொடநாட்டுக்கு போனால் அங்கே போயிடும், எல்லா ஒர்க்கும் நடக்கும், எவன் மேல் நடவடிக்கை எல்லாமே வரும். ஃபைன் டைம் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலைஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தஞ்சாவூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு ஒருமையில் பேசிவிட்டார், இப்படிலாம் வந்து ஒரு முதலமைச்சரை வந்து பேசலாம், இந்நேரம் வந்து திமுக சார்பில் யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா இந்நேரம் அதிமுக தரப்பில் எவ்வளோ கொந்தளிச்சிருப்பாங்க, இது மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் நிறைய பேர் ஐடிவிங்களை எழுதிட்டு வராங்க. பொதுவாக நாகரிகமாக பேசணும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது எனக்குலாம் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் நாகரிகமாக பேசணும். சரி, இவ்வளோ கொந்தளிக்கிறாங்களே, அப்போ ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்னு 4.5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பேர் இல்லாது நாகரிகமா? கவர்னரை நீ வாயா போயான்லாம் பேசலை, முதல்வரே பேசினா ஞாபகம் இருக்கா? அது எந்த வகை? யார் பேசினாலும் தப்புங்க. நாகரிகம் எல்லாம் எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து ஒருத்தருடைய அரசியலை விமர்சிங்க, அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை விமர்சிக்காதீர்கள். அப்படி விமர்சிக்கணும்னா குற்றவாளி கூண்டில் ஏற்றி குற்றவாளி கூண்டே பார்த்து அது உடஞ்சி செதறிடும். எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட கதைகள்லாம் தெரியும். அதெல்லாம் விட்டுருங்க. அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையிலையும் விமர்சிக்காதீங்கன்றது தான் பொதுவான ஒரு அரசியல் நாகரிகம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காமராஜருக்கு நாங்கள் தான் ஏசி போட்டு கொடுத்தோன்றீங்க, அதுவும் அந்த வகையில் தானே வரும், அவதூறு வகையில் தானே வரும். காமராஜர் கையை பிடிச்சிட்டு கெஞ்சினார், நீங்கள் தான் தமிழ்நாட்டை பார்த்துக்கணுன்ட்டு. சரி, இவங்க தான் இப்போ இந்த தான் 7-8 டீம் இருக்குதே, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ இந்த உங்கள் சேனலை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரை வைக்கலாம், ஒரு 6 பேரை கொண்டு வந்து நீங்கள் போட்டு தனித்தனியாக வேலை பாருன்னா என்ன பண்ணுவான்? கண்டதை ஐடியா கொடுத்துட்ருப்பான், கண்டதை பண்ணுவான். உங்களுக்கே மண்டை காஞ்சி போயிடும். கரெக்டாக சார், இந்த ஒரு கையை கிழிச்சிங்க சார், ஒரு கை ஃபுல் கையாக இருக்கட்டும், ஒரு கை அரை கையாக இருக்கட்டும், அப்படி உட்காந்திங்கன்னா புதுமையாக இருக்கும் சார். யாரா அவன் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பார்ப்பாங்க சார். இப்படி ஒருத்த ஐடியா கொடுப்பான், ஓ அப்படியா பண்ணலாம்ல அப்படின்னு. சார், இந்த காட்டு வாசிங்க மாதிரி முகத்தில் இதெல்லாம் போட்டுட்டு ஓன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க சார். அது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ரீச் ஆகிடும் சார். அந்த உங்களை பார்த்து 10 பேர் பண்ணுவான் சார். சேனலுக்கு வந்து எந்த சேனல்ரா இதுன்னு எல்லாரும் பேசிடுவாங்க சார். இப்படிலாம் கண்டது ஐடியா, அந்த மாதிரி வகையான ஐடியாக்கள் தான் அந்த மாதிரிலாம் கொடுக்குறது. அதில் பலரும் வந்து பல இது எனக்கு என்னென்னு பண்ணுறதில்ல. சார், காமராஜருக்கு இவர் தான் அப்படி ஏதாவது ஐடியா கொடுத்துட்டாங்க போல், கலைஞர் கையை பிடிச்சி கெஞ்சினாருன்னு கொடுத்துட்டாங்க போல், பேச சொல்லின்னு சொல்லிட்டு பேசிட்டான்னு நினச்சேன். ஆனால் என்னன்னு பார்த்தா ஷோ சொல்கிறாரு, ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு, கீர்த்தனை ஏதோ ஒன்று. செம்மாங்குடி சீனிவாச ஐயர், அவர் கர்நாடக இசையில் பெரிய ஆள்.
என் கையை பிடிச்சிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கர்நாடக இசையை நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா அது காமெடிக்கு தான் அடிக்கிறாரு தெரியும். உடனே இவர் சீரியஸாக என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும், நான் சொன்ன மட்டும் சிரிக்கிறீங்க, கலைஞர் வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போகிறாரு, சாகும் போது என்கிட்ட அது கேட்டார் இதை கேட்டார்னு ஒவ்வொருத்தரும், அதுக்கு மட்டும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, சீரியஸாக கேட்டுக்கிறீங்க அப்படின்னு அடிக்கிறாரு. அப்போவே அப்போ 2007 நடந்தது. அப்போ 2007 அந்த காலகட்டத்திலே கலைஞர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி தன்ட்ட கேட்டாங்கன்னு உருட்டியிருக்காரு போல். அதை இவர்கள் வழியாக வந்து இன்றைக்கும் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தேன் இந்த மாதிரி. மூணாவது, நம்ம துரைமுருகன் எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட கெஞ்சினார், நான் தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு ஃபைலே பார்க்க தெரியல, அதனால் தயவுசெய்து ஆட்சியை நீங்கள் வச்சுக்கோங்க, கட்சியை நான் பார்த்துக்கிட்டுன்னு கெஞ்சினார். அப்பவும் கலைஞர் ஒத்துக்கலையா. இதுதான் அடுத்த ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. என்னென்னா, போரஸ் மன்ன நினச்சிக்கிட்டியா நீ வந்து அலெக்சாண்டரா எனக்கு வந்து ஆட்சியை கொடுக்கறதுக்கு அப்படின்னு கலைஞர் கோச்சிக்கிட்டாராம். இப்படி சொல்கிறாருங்க துரைமுருகன். நம்புறீங்களா நம்பலையா? அப்படியே வீடியோவே இருக்குது. அப்போ இவங்களெல்லாம் என்ன தைரியம்? கட்சியை அணைக்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் சில இதெல்லாம் ஒத்து வரல. எம்ஜிஆர் பின்வாங்கிட்டார். ஆஹா ஏமாத்துறாங்கடா நம்மளன்னு, முடியாதுன்ட்டார். அவ்வளோதான். ஆனால் இவங்க எப்படி உருட்டுறாங்க? அதான் என்னென்னா, இவர்கள் தான் உலகத்திலேயே இதுன்னு. அப்போ இவர்கள் தான் உலகத்திலேயே நாகரிகம் மிக்கவர்கள்னு சொல்லிக்கிறது. சட்டசபையிலேயே சிஎம் பேசினாரா இல்லையா? தவழ்ந்து போய் ஏதோ ஒன்று சொன்னார். அதுக்கு எந்திரிச்சு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க சிஎம்மாக இருந்துட்டுன்னு. அதுக்கு என்ன பதில் சொன்னார் அவர்? நான் என்ன ஊர்ந்து போய் நான் சொன்னேன்? அப்படி சொன்னாலும் அதெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி வாடா, அது அப்படி சொல்லக்கூடாது இருக்கான்னு கேட்டார். ஞாபகம் இருக்கா? ஒருத்தரை கிண்டல் பண்ணுறீங்க, அவங்க மனசு புண்படும், இன்னொன்று அவங்கள அவமானப்படுத்துறீங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது. இங்கே நீ வா போன்னு வார்த்தை பிரயோகத்தில் வருதுன்னா சரி, அதை தவிர்க்கணும். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதை பிடிச்சிட்டு அவ்வளோ கோவப்படுறீங்களா? எவ்வளோ பேசுகிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை பேசினார். இப்தார் விருந்தில் விஜய் கூட 4 பேர் நிற்கிறான். என்னடா நிற்கிறேன்னா, நாங்கள் எங்கே இது போட்டாலும் நிற்போம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை ஒரு கொச்சையான வார்த்தை சொன்னார்ல. அவர் என்ன கண்டிச்சிங்களா? ஆனால் உதயநிதி என்ன சொன்னார்? உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னாரா இல்லையா? உங்கள் பேச்சு ரொம்ப பிடிக்கும்னா அதே உதயநிதி கூப்பிட்டு என்னங்க இஸ்லாமியர்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கணும்ல. என்ன விஷயம்னா, இஸ்லாமியர்கள் என்ன ஆனாலும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம தான் பாஜக எதிரி, பாஜக வந்துடும் ஒரு இதை செட் பண்ணி வச்சுருக்கோமே. அதை மீறி அதிமுகவும் போட மாட்டாங்க பாஜக கூட இருக்கிறதுனால. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, என்ன வேணால் திட்டலாம். அந்த எண்ணம் தானே. அதுக்கு பேர் நாங்கள் சொல்லுங்கள். இஸ்லாமியர்களை அன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? அதை தாண்டி அவதூறு. அது இவங்க என்ன பண்ணாங்க? எதாவது ரியாக்ட் பண்ணாங்க? அட்லீஸ்ட் தோழமை கட்சிகள் தோழமை சுட்டலாவது பண்ணாங்களா? யாருமே வாய் திறக்கலையே. அப்போல்லாம் எங்கே போனாங்க இப்போ பொங்குறவங்களாம்? அதனால் இது வந்து நீ இந்த சைடு எல்லாம் க்ளீனாக இருக்குது அப்படின்னா ரைட்டு, நியாயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வாய் திறந்தானே. நாங்கள் தான் காமராஜருக்கு சட்டை வாங்கி கொடுத்தோம். ஒரு நாள் கலைஞர் பார்க்க போனாரா, கிழிஞ்ச சட்டையோடு இருந்தார். என்னன்னு கேட்டால் சட்டையே இல்லைப்பா அப்படின்னாரு. உடனே பக்கத்தில் ராம்ராஜ் காட்டனில் 3 சட்டை எடுத்து கொடுத்தாங்க. நம்மளால் அதையும் எடுத்து போடுவோம். ராம்ராஜ் காட்டனில் கலைஞர் கொடுத்த சட்டை. ஏய், அந்த காலத்தில் எங்கேயா ராம்ராஜ் காட்டன் இருந்ததுன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நீங்கள் நிலமை. அதனால் அவர் பேசுனது நம்ம அதுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களா அப்படின்னா இல்லை. நாளைக்கும் பேசுவீங்க. நேற்று பேசியிருக்காருல்ல தாமா அன்பரசன், ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து கொச்சையாக பேசியிருக்காரு. என்ன பண்ண போகிறீங்க? அது பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோதான். அமைச்சராக இருந்துட்டு இப்படி பேசினா என்ன பண்ண முடியும்? இதோட இது ஸ்டாலினை பற்றி நீ வருத்தப்படுறாங்களே. ஜெயலலிதா ஒரு பெண் முதல்வர், பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பெண்ணுன்றதுனாலே வச்சுக்கிட்டு பேசினாங்க கொச்சையாக. நானே கேட்டிருக்கேன். அப்போ அவங்க ஒரு கவுன் மாதிரி போடுவாங்க தெரியுமா, கையில் ஃபுல்லாக மூடின மாதிரி, அதுக்கெல்லாம் பேசினாங்க. அவ்வளோ கொச்சையா. பெரிய பேச்சாளர், தலைமை கழக பேச்சாளராக பேசினார். கோவை ராமநாதன் இறந்துட்டார், இப்போ அவரே பேசினார், நான் கேட்டிருக்கேன். அதனால் இவர்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களாம் சிரிச்சுக்குவாங்க, பேசிக்கிட்டு சிரிச்சுக்குவாங்க. ஏன் இப்போ எஸ்வி சேகரை சேர்த்தாங்கல்ல, கட்சியில் சேர்த்தாங்களா? கட்சியில் சேர்க்கல இல்லையா? அவருக்கு மேடையில் ஏதாவது மரியாதை பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? இதெல்லாம் கட்டினாங்களா? திராவிட மாடல் அதெல்லாம் வருதான்னு தெரில.
அவர் வந்து ஒரு நாடகம் நடத்தினார் தெரியுமா? அந்த நாடகத்தில் பெண் பத்திரிகையாளரை காமிப்பார். வாமா நானும் வந்து மடியில் உட்காந்துக்கோ. என்னம்மா வந்தோடனே மடியில் உட்காந்துக்கிறேன், உட்காருந்தானம்மா சொன்னான்னு. அந்த மாதிரி ரொம்ப அதெல்லாம் கீழே இருந்து சிரிச்சிருந்தாங்க எல்லாரும். அப்போல்லாம் ஆபாசம் தெரியலையா? இந்த பத்திரிகையாளர் அப்போ கோச்சிட்டு சண்டை போட்டு எஸ்வி சார் வீட்டில் கல் விட்டாங்கல்ல, அவங்களாம் இப்போ அங்கே இருக்கிறாங்க. அதனால் யாருமே அதை பற்றி கண்டுக்கல. இதுதான் நிலைமை. கொச்சை பேச்சுக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வர்றாரு, நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை, நாங்கள் வந்து தனித்து தான் ஆட்சி அமைப்போம், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. வேறு யாருக்கும் கூட்டணியில் பங்கு கொடுக்க முடியாதுங்கிறாரு. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக யாரையும் ஏமாற்றக்கூடிய கட்சி அல்ல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. உங்களுடைய பார்வை என்ன? அவர் ஏமாளிகள் அல்ல அப்படின்னா ஏன்னு சொன்னார்ன்றதுக்கு விளக்கம் அவர் கொடுத்துட்டார். அப்புறம் நயினார் நாகேந்திரனும் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதற்கு பிறகு தான் அண்ணாமலைகிட்ட கேட்டாங்க. அவர் ஏமாளிகள் அல்லன்னு சொன்னது காரணம் நேற்று கூட தந்தி டிவியில் சொல்லியிருக்காரு. இவர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்களே, கபலீகரம் செய்யுது அப்படிலாம், அந்த மாதிரிலாம் நடக்கிற அளவுக்கு அதிமுக ஏமாளி கட்சி அல்லன்றது தான் அர்த்தத்தில் தான் நான் பேசினேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அது பாஜகவை அவமானப்படுத்துகிற செயல் அல்ல. ஏன் நீ சொல்கிறல்ல அந்த மாதிரிலாம் நான் ஆள் கிடையாது அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். அதை எடுத்துக்கிட்டு நயினார்கிட்ட ஓடியாந்தாங்க. நயினார்கிட்ட ஓடி வந்தோன்னா நயினார் சொல்லிட்டாரு, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவர் அந்த அர்த்தத்தில் சொல்ல இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா எது எடுத்தாலும் அதில் இவர்களுக்குள்ள சண்டை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓடுறது. என்னையா இப்படி இருக்கீங்க, உங்களை அவ்வளோ கேவலமாக நடத்துகிறாரு ஸ்டாலின், இன்னும் அந்த கூட்டணிக்குள்ளே போட்டு அப்படி கிடக்குறீங்களே. ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா, எங்கள் கட்சிகளை என் கூட்டணி கட்சியில் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம், அப்படி தாங்குவோம் அப்படின்னாரு. உடனே பெரிய சேனல்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சிபிஎம்முக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எடப்பாடி அழைப்புன்னு சொல்கிறாங்க. அந்த இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தையில் எங்கேயாவது கூப்பிட்ட மாதிரி இருக்கா? அவர் கட்சி நிலைப்பாட்டை சொன்னார், எங்கள் கூட்டணி கட்சியில் எப்படி தாங்குவோம். உடனே இதை எடுத்துக்கிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய லீடர்கள். முன்னெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு விஷயம் சொல்லுதுன்னா தொழிற்சங்க தலைவர்கள் மூலயமா பல விஷயங்கள் வெளியே வரும். இப்போலாம் இவங்க எப்படின்னா வாட்ஸ்அப் தகவலை பார்க்குறது, செல்ஃபோனில் பார்த்துட்டு, ஓ எடப்பாடி நம்மளை கூப்பிட்டாரா ரத்தன கம்பளம் விரிச்சு, அப்படியா நான் வரமாட்டேன், நான் நிராகரிக்கிறேன்னு. எடப்பாடி கூப்பிட்டாரா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணணுமா வேணாவா? அம்மா வீடே வந்து இல்லைம்மா, இந்த படத்தில் சொல்லுவேன் கஜினியில், இன்னும் மறுபடியும் ரெண்டாவது தடவை பேசுவேன், ஏம்மா அந்த வீடே வந்து இல்லையாம்மா அப்படின்னு வந்துடுமா. அந்த மாதிரி அவர் கூடவே இல்லையா, அப்புறம் எதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறீங்க, நிராகரிக்கிறீங்க? அவர் சொன்னது இவ்வளோ கேவலமாக இங்கே இருக்கிறீங்க, நாங்களாம் அப்படி நடத்த மாட்டேங்க, எங்கள் வர நோக்கி வர கட்சியெல்லாம் நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்போம், அவ்வளோ மாதிரியாது. சிவப்பு கம்பளம்னா அது பெரிய விஐபி வரவேற்கமா நாங்கள் வரவேற்போம், அது மாதிரி நடந்துருக்குது அவங்க இதில். அதை சொன்னால் இதுக்கு அதுக்கு முடிச்சு போட்டு பேசுகிறாங்க. இப்போ அண்ணாமலை மேட்டருக்கு வரேன். அண்ணாமலைகிட்ட கேட்டாங்க இதே மாதிரி, சொன்னாங்களே ஏமாளி இல்லைன்னு சொன்னாருன்னு. ஐயா அண்ணன் இந்த விவகாரத்தில் அவர் நயினார் நாகேந்திரன் பேசிட்டாருன்னு, இந்த விஷயம் சம்மந்தமாக நயினார் நாகேந்திரன் அண்ணன் சொன்ன பதில் தானே கரெக்டான பதில். ஏன்னா அவர் மாநில தலைவர், அவர் சொல்கிறது தானே அதே கருத்து தானே என் கருத்தும். ஆனாலும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்னே, பாஜகவும் ஏமாறுகிற கட்சியும் அல்ல, ஏமாற்றுகிற கட்சியும் அல்ல. அதை மட்டும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். பெரியார் கருப்பையை அகற்ற சொன்னார் அப்படின்னு உருட்டுனாங்க, வருதா? பெண்கள் கருப்பையை பெரியார் அகற்ற சொன்னார், நீங்களாம் ஏன் அகற்றாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு இப்போலாம் கேட்குறாங்க, தெரியுதா? அது என்னது, அந்த ஒரு வரியும் மட்டுமா? அதுக்கு முன்னாடி பின்னாடி பெரியார் என்ன சொன்னார் அது வேணும்ல. பெண்களை குழந்தை பெறும் எந்திரங்களாக பார்ப்பதும் அவர்களை அதற்காக மட்டும் வைத்து கொண்டிருந்தால், அதை வைத்தே அவருடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதாக இருந்தால், அதற்கு காரணமான கருப்பையையும் அறுத்தெறியுங்கள். இதுதான் பெரியார் சொன்னது. 3 வரியை தூக்கியாச்சு, இந்த ஒரு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு கருப்பையை அறுத்தெறிய சொன்னார், நீங்கள் ஏன் அறுத்தெறியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு தீக்காவில் இருக்க பெண்களை நோக்கி கேள்வி வருது. நுனிப்புல் மேயறது தானே இது, சேம் அதே பேட்டர்ன் தானே. இதே தான் ஒவ்வொரு விஷயத்துலையும். யாருங்க முதலமைச்சர்? ஏங்க அதிமுக தாங்க ஒருத்தர் முதலமைச்சர். எடப்பாடி பெயரை சொல்லவில்லை, ஏய் அங்கேயா எடப்பாடி பேரை சொல்லலைன்னு போடு சார். அவர் அதிமுகலன்னு தான் சொல்லியிருக்காரு சார். அதிமுகவில் யார்? அதிமுகவும் சொல்லிச்சு எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். என்ன ஏன் பைத்தியக்காரனாக இருக்க? அவர் அதிமுகலும் ஒருத்தர் தானே சொன்னார். அப்போ நான் சொல்கிறேன் அப்படி போடு. எடப்பாடி பேரை சொல்லாத அமித்ஷா, செங்கோட்டையன் தான் முதலமைச்சரா, பாஜக இது போடு அப்படி போடு. அப்படி தானே உருட்டுனாங்க 2-3 நாள். எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் உருட்டுறது. வாய்ப்பு கிடைச்சா அப்படியே மாற்றி பேசி அதை உருட்டுறது. நேற்று இந்து ஆங்கில பத்திரிகை அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க.
அந்த இந்து ஆங்கில நிருபர் ஜெய்சங்கர்ன்றவர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களை மாதிரி ஈல்ட் ஆயிருக்கார். எப்படி ஆயிருக்காருன்னா, அமித்ஷா கூட்டணி ஆட்சினே சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மாறுபட்டு ஒரு பேட்டியை இவர் கொடுத்துருக்காரு எடப்பாடின்னு அவர் இன்ட்ரோவில் எழுதுறாரு. அமித்ஷா என்னைக்கு சொன்னார்? அமித்ஷா சொன்னது என்டிஏ அலையன்ஸு ஜெயிக்கும், உடனே இவங்க பாஜக அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. தமிழில் போடுறாங்க, கூட்டணி ஆட்சி தான் அமையும் அடுத்த கட்டம். அதுக்கும் எடப்பாடி விளக்கம் கொடுத்தாரு. ஏங்க பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் தாங்க சொன்னாங்க, கூட்டணி ஆட்சி அமையன்னு சொல்லலை. பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும், அதில் அதிமுக ஜெயிச்சு பெருமானோட ஆட்சி பிடிக்கும், அதான் சொல்கிறதுன்னு அடித்து சொல்லிட்டாரு. என்னென்னவோ சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் உருட்டிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? எனக்கு இந்த உருட்டுறது கூட மேட்ரு கிடையாது, ஏன்னா அவங்க வேலை அது. உருட்டலைன்னா அவங்களால பிழைக்க முடியாது. இந்த உருட்டை நம்புகிறாங்க பாருங்கள், அதுதான் கடுப்பாகுது கொஞ்சம். இப்போ இருந்து சொல்கிறேன், இந்த உருட்டு என்ன இருக்குன்னு உள்ளே போய் விசாரிங்க. என்ன பேசியிருக்காங்க? பெரியாரையும் அண்ணாவையும் அவமதித்து விட்டார்கள், அதிமுக என்ன செய்கிறது? நீ என்ன செஞ்ச? பெரியார் என்ன அவமதிச்சிட்டாங்கல்ல, அதிமுக என்ன செஞ்சுதான் கேட்குறியே தவிர நீ என்ன பண்ண? இந்து முன்னணிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணியா? எதாவது பண்ணியா? உனக்கு நோக்கம் அதிமுக அந்த கூட்டத்தில் கலந்துக்கிச்சு, அங்கே அவமதிச்சிட்டாங்க, அதை பெருசாக்கு. தெரியுதா? உணர்வுலாம் மேட்டர் கிடையாது. எதை வைரல் ஆக்கணும், எதை ட்ரெண்ட் ஆக்கணும், அதன் மூலிமா டேமேஜ் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு 5-6 டீமை வாடகைக்கு வச்சுருக்காங்க. அந்த வேலையை செய்யுது. சரி, என்னையா பெரியார் பண்ணார்? யாரை கேட்டாலும் இல்லைங்க அவமதிச்சிட்டாரு, இல்லைங்க அவமதிச்சிட்டாரு, இல்லைங்க என்ன நானே அந்த முடிவுக்கு வந்திருப்பேன், ஐயோ அவமதிச்சிட்டாங்க போல் அப்படின்னு. சரி, என்னதான் அந்த வீடியோவில் இருக்குது பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிறாரு, இன்னொரு இடத்துல அண்ணா கலைஞர் பெரியார் படத்தை காமிக்கிறாங்க. அதுக்கு அவர்களை புகழ்ந்த வாசகங்கள் வருது. நீங்கள் பாசிச்ச பாஜகன்னு சொல்கிற மாதிரி அவங்க அங்கே சொல்கிறாங்க, அவ்வளோதான். என்னடா ஒன்றை மாதிரி ஏன் நான் இப்போ கேட்குறேன், ஸ்டாலினை இவர் அவமதிச்சிட்டாருன்னு பொங்குறாங்கல்ல, கீழடி மேட்டரில் எடப்பாடி பழனிசாமியை அரட்டை உசரோடு இருக்கிற மாதிரி போட்டாங்களே, கொஞ்சமாவது வருத்தம் தெரிவித்தாங்க. இவங்க கேட்டதுக்கு இன்னும் அதை கொண்டாடினாங்க. அப்படி தான் செய்வோம். கொண்டாடினாங்களா இல்லையா? அப்புறம் பெரியார் அவமதிச்சிட்டாங்க, அண்ணாவை அவமதிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இது அவமதிப்பா அது அவமதிப்பா? கொஞ்சம் நம்ம பத்திரிக்கையாளர் பார்க்கணுங்க என்ன இருக்குது இந்த விஷயத்தில். என்ன பேசுகிறார், நுணுக்கமான வார்த்தைகள். நீங்கள் பாருங்கள், டிடிவி ஓட்டிக்கிறாரு. அதான் கூட்டணின்னு நேற்று தான் இந்திய கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே சமயம் அதிமுக தனித்து பெரும்பான்மையான ஆட்சி அமைத்தாலும் கூட அந்த அமைச்சரவையில் இடம் பெறும் அப்படிங்கிற இவன் தேவையில்லாத வேலை தானே. நேற்று தான் அவர் பேட்டியில் டிடிவியோட கூட்டா அப்படின்னு கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு காலம் பதில் சொல்லணுன்னாரு. சொன்ன உடனே மறுநாளே போட்டு பட்டார்னு அடிச்சா தேவையாது. நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலைக்கு இவங்கெல்லாம் இன்னும் அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் வந்து அடி கூட்டணிக்குள்ளே குண்டு வச்சுக்கிட்டே இரு. இப்போ குண்டு வைக்கிறாரா அன்றைக்கி டிடிவி? ஏங்க கூட்டணி பற்றி எப்போங்க பேசணும் சொல்லுங்கள்? எலெக்ஷன் டைமில் 3 மாதம் பேசுவாங்க. ஏங்க அப்போ கூட பேச மாட்டாங்க. நீங்கள் இப்போ பெரும்பான்மை வந்துட்டா இல்லை, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஏன் சாத்தியம் இல்லை? ஏன் சாத்தியம் இல்லைன்னா எப்போவுமே பெரும்பான்மை தான் மக்கள் கொடுக்குறாங்க. பெரும்பான்மை கொடுக்கல. ஓட்டு கேட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய விமர்சகர்கள்ட்ட மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டு கேட்டு வரும்போது எல்லா கட்சி தொண்டர்களுமே தான் வந்து சேர்ந்து ஒரு வேட்பாளருக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு XY வேட்பாளருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட்டணி ஆட்சின்னு வரும்போது ஏன் அவ்வளோ சொல்கிறீங்க? சிம்பிளாக நான் சொல்கிறேன். திமுக கூட்டணி ஜெயிச்சது 45%, அதில் திமுக அது 27%, மீதி 18% கூட்டணி கட்சிகள். அப்போ 27% 18 சேர்ந்ததுனால தான் நீங்கள் 45, இல்லாட்டி 39 ஜெயிச்சிருக்கோம். அப்போ 45 வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த 18%க்கு வந்தால் பிறகு ஒன்றும் கிடையாது அப்படின்றது என்ன ஏற்பாடுன்னு கேள்வி வருது. நியாயமான கேள்வி. அது யார் கேட்கணும்? கூட்டணி கட்சிகள் எல்லாமே கேட்கணுமா வேணாவா? நீங்கள் அப்படியே ஓடினீங்கன்னா வருஷம் பூரா மத்தியில் மட்டும் கேட்பீங்க. வாஜ்பாய் அரசோட கூட்டு, காங்கிரஸோட கூட்டு, நீங்கள் என்ன பர்சன்டேஜ் நேஷ்னல் லெவலில் 3, 4, 5% இருப்பீங்களா? ஆனால் எனக்கு முக்கியமான கேபினெட் வேணும். சண்டை போட்டு வாங்கினாரா? பிரபாகரன் அங்கே போர் நடந்துகிட்டு இருக்குது, இனப்படுகொலை நடந்தது, இவர் இங்கே இது பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரா? அதில் பிரபாகரன் இறந்த செய்தியில் கீழே பாருங்கள், பேச்சுவார்த்தை நடத்தினார்னு வந்திருக்கும் இந்த தினத்தந்திலே. அப்போ மட்டும் அங்கே மட்டும் கூட்டணி வேணும், இங்கே வேணான்றது இருக்கா? இதே தான் ஏடிஎம் கேட்கும். இவங்க 2 பேருமே தீர்மானித்து 2 சைட்லேயுமே நாங்கள் தான்
பெரும்பான்மை நாங்கள் வந்துட்டோம்ல, அதனால் கூட்டணி கிடையாது அப்படின்னு. ஆனால் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஒரு மேட்டரே கிடையாது. 1% 2% தான் இருப்பாங்க. இன்னும் சில கட்சிகள் இருக்கும். எல்லா கட்சிக்கும் அமைச்சர்களை பொறுப்பு கொடுப்பாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முக்கியமான பொறுப்பே கொடுப்பாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் இங்கே மட்டும் துரதிர்ஷ்டவசமாக இவர்களே பெரும்பான்மை வந்துடுறாங்க எப்படியும். அதனால் யாருக்கும் கொடுக்கறதில்ல. 2006-11 பெரும்பான்மை இல்லை. ஆனாலும் மத்தியில் காங்கிரஸ் இவங்களை நம்பி இருந்ததுனால கலைஞர் அதை வச்சுன்னு ஊட்டின்னு போயிட்டார். அதை தாண்டி சில பேரை வேறு மாதிரி ஊட்டிட்டார். அதனால் கூட்டணி ஆட்சின்னா இப்போ இப்படி தான் இவங்க 2 பேரும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. தனி பெரும்பான்மை வந்தால் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கன்னு. அப்போது இல்லை, அன்புமணி அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு குரல் வந்து அதை விட்டுருங்க, அது அவர் ஆட்சியில் பங்கு அது கேட்போம். வேறு கதை. அது டிமாண்ட், வேறு டிமாண்ட். அது இப்போது இங்கே கூட்டணி தாங்க சொல்லிட்டார்ல. இந்திய கூட்டணி ஜெயிக்கணும்னா கூட்டணின்னு வார்த்தை வருதா? அப்போ கூட்டணி ஆட்சி தான் போங்க அப்படின்றது. இங்கே டெய்லி சண்டை. திரும்ப ஒரு பக்கம் சண்டை, சண்முகம் ஒரு பக்கம் சண்டை, காங்கிரஸ் ஒரு பக்கம் சண்டை, எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த கேள்வி இங்கே வரவே மாட்டேங்குது. இப்போ தெரியுதா? அர்ஜென்ட்டான்னு தெரியுதா? இது திட்டமிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து சமூக ஊடகங்கள்லேருந்து கொடுத்து இதை போய் கேளு, அப்புறம் அப்படியே பரப்புறது. அப்போ நீங்களே ஈல்ட் ஆகிடுறீங்கள. அவ்வளோதான். அவர் சொன்னாருங்க. எப்போங்க சொன்னாருன்னு கேட்டால், இல்லைங்க எடப்பாடி சொன்னார், இவர் அமித்ஷா சொன்னாருங்க. இல்லை, ஃபெடரேஷன் வந்து சென்ட்ரலில் ஒர்க் அவுட் ஆகும்போது ஏன் ஸ்டேட்டில் ஒர்க் அவுட் ஆகணும்? அது அவங்கள தான் கேட்கணும். 2 பெரிய கட்சியும் தான் கேட்கணும். இதுக்கு நல்ல விஷயங்க. என்ன கேட்டால் எல்லா கட்சிகளும் அதிகார பிரதிநிதித்துவம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊழலெல்லாம் கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஊழலை ஒன்று குறைக்கலாம், இல்லாட்டி ஊழலை பரவலாக்கிடலாம். கூட்டணி கட்சியை சேர்ந்து சம்பாதிக்கும்பான்னு ஏதோ ஒன்று நடக்கும். அதான் 2வது நான் சொன்னதான் நடக்கும். நீ மட்டும் சம்பாதிக்கிறா, எனக்கு 2 அமைச்சரை கொடு, நானும் சம்பாரிச்சிக்கிறேன், அப்படி தான் நடக்கும். ஆனால் வந்து அது இந்த என்னை கேட்டால் இது கரெக்டு. கூட்டணி ஆட்சி வரணுன்றது தான். ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மை வந்தாலும் கூட்டணி ஆட்சி வரணுன்றது தான் என்ன பொறுத்த. எல்லா கரவேட்டையும் அதிகாரத்தில் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. வருமானம் வராது. கூட்டணியில் இல்லாதப்போ முட்டு கொடுக்குறாங்கல்ல. இதில் அமைச்சர் வந்தால் எப்படி முட்டு கொடுப்பாங்க? முத்தரசன் மாதிரி முட்டு கொடுப்பாங்க. அடிச்சிடுவாங்கப்பா, கேள்வி கேட்குற ரிப்போர்ட்டு கொண்டுருவான், ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டுருவாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்புறமேல ஜனநாயகன் விஜய்னு சொல்லியிருக்காரு டிவிகே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள். இந்த முன்னெடுப்பு தாவேகாவுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் சேர்க்குமா? சேர்க்காது. நீங்கள் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு நடைப்பயணம் போகிறார், சுற்றுப்பயணம் 25 போகிறாரு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? இல்லை, லட்சணை வந்து நீங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய முழு தலைப்பு வந்து தமிழக மக்கள் உரிமை பயணம் தான். உரிமை மீட்க தலைமுறை காக்க, உரிமை மீட்க தலைமுறை காக்க, மாற்ற முன்னேற்றம் அன்புமணி மாதிரி இது கொண்டு தமிழகம் மீட்க எழுச்சி பயணம், ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு ஒன்றிணைவோம் வா, உங்களுடன் ஸ்டாலின். இது மாதிரி எப்படி இருக்கு? இவங்க எல்லாம் பூமர்கள். தாவேகாவை பொறுத்தவரைக்கும் இவங்கெல்லாம் பூமர்கள். கரெக்டா? எல்லாம் வயசானவங்க. நீங்கள் இளைஞர்கள் தானே. என்ன தலைப்பு? தமிழகம் விரும்பும் மக்கள் தலைவர் விஜய். எங்கேயாவது ஏதாவது ஒட்டுதா பார்த்தீங்களா? கேட்சிங்காக இருக்கா பார்த்தீங்களா? அதான் பிரச்சனை. சரி, தமிழகம் விரும்பும் மக்கள் தலைவர் விஜய் நம்ம நம்புகிறோம், ஏற்றுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆர்ப்பாட்டத்தில் என்ன பண்ணீங்க? 2 நிமிடம் 18 நொடிகள். அடுத்து இந்த ஆகஸ்ட் 25 நீங்கள் வந்து கணக்கு அக்யூரேட்டாக எல்லாமே நோட் பண்ணி வச்சிட்டிங்களா? இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. இந்த பூமர்கள் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே என்னென்னமோ பார்த்துன்னுக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் அவர் டிவியில் வராரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு, லுங்கி கட்டிக்கின்னு சட்டை போட்டுக்கின்னு கூட்டத்தில் அட்டன் பண்ணுறா, ஒரு டவல் போட்டுன்னு அட்டன் பண்ணுறா, எல்லாம் டெய்லி காட்சி பொருளாக இருக்கார். இவர் ஏய் உன் தெருவுக்கு வர சொன்னியா, வந்துட்டேன் உன் தெருவுக்கு, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டுனுக்கிறாப்புல. நேரம் சொன்னார்ல, நீ என் திருவாரூருக்கு பாரு. ஏய் உன் ஊர் தான், ஏன் வந்துக்கிறேன், திருவாரூர் தான், கூட்டத்தை பார்த்தியா? என்னமோ பாபநாசத்துக்கு வர சொன்னேன், இந்த வந்துட்டேன் பாபநாசத்து, கூட்டத்தை பார்த்தியா அப்படின்னு சவால் விட்டுக்குன்னு போயின்னு இருக்காரு. இவர் எழுச்சி பயணம் நடைப்பயணம்னு அன்புமணி கூட்டம் நடத்துகிறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டே இப்போ நடைப்பயணத்தை போகிறாரு. 100 நாள் தொடர்ந்து போகிறாரு. பாஜக அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை திருவள்ளூரில் குழந்தை பாதிப்புக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. அது இது போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ சேலத்தில் முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வந்து பிரம்மாண்ட அளவில் நடத்துனாங்களே. நடத்துனாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு? இப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் வீட்டில் இருக்காங்க, மற்றவங்க நடத்துகிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். ரைட்டுங்க, கரெக்டுங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன தானே சொல்கிறீங்க? எடப்பாடி கூட கிடையாதுப்பா, ஸ்டாலினுக்கு எதிரி நான் தான், அப்படி தானே சொல்கிறீங்க. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அப்போ என்ன பண்ணுறீங்க? எங்கே போனீங்க? இப்போ நான் ஷூட்டிங்காக நடக்குது. முன்ன கேட்டப்போ என்ன சொன்னீங்க? எங்கள் அவதார் ஷூட்டிங்கில் இருக்கார், அவதார் 2 இல்லை ஜனநாயகன் ஷூட்டிங். ஜனநாயகன்ல நான் வேறு அவதார் நினச்சிக்கிறேன். அவதார் தான் அந்த அளவுக்கு பெருசாக எடுத்தார் அவர். கேமரன் காண போயிட்டார். என்னன்னு கேட்டால் அவதார் 2 2.
அப்புறமா கொண்டு வந்தார். படம் பயங்கர வசூல். நான் என்னமோ அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஜனநாயகன்ல அது. ஆனால் எம்ஜிஆர் கூட சொல்கிறாங்க, எம்ஜிஆர் 8 ஜனநாயகனில் நடித்தார் அந்த பீரியடில். கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர் ஒன்றும் வீட்டில் உட்காந்துக்கல. எம்ஜிஆர் வீட்டில் உட்காந்தார். இல்லை, அரசியலும் பார்த்தார், சினிமாவையும் பார்த்தார், எல்லாரையும் பார்த்தார். பத்திரிகையாளர்களை பார்த்தார், எல்லாம் பண்ணார். ஊராக பிரச்சாரம் பண்ணார். அது அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அந்த வண்டி, ஸ்டுடி பேக்கர். இடைத்தேர்தலில் திண்டுக்கல் எம்பியா பழைய ஸ்டுடி பேக்கர் வண்டி. இப்போ இருக்கிற மாதிரியா ஏசி போட்டு உள்ளே கக்கூசு கிசு வந்துச்சு வச்சுக்கிங்க, டப்புக்குன்னு உள்ளே போயிடலாம். எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் வயல்வெளியில் தான் ஒதுங்கணும். கூட வந்தவங்க சொன்னாருங்க என்கிட்ட பேட்டியில், இவர் கொடுத்தாரு, ஜானகி அம்மா கொடுத்தாங்கல்ல இவருக்கு, இப்போவும் இருக்கா இவங்கள்ட்ட தேமுதிகல விஜயகாந்த் கொடுத்தாங்கல்ல, அந்த வண்டியும் இன்னொரு வண்டி, 2 வண்டி இருந்தது. அதில் தான் போவார். அதுக்குள்ளே நான் கக்கூஸ் பாத்ரூமாக இருந்தது இல்லை அந்த காலத்தில் டெக்னாலஜி. அப்போ அவசரமாக வந்து என்ன பண்ணுவார், வண்டியை ஓரம் கட்டியா எங்கேயாவது வயல்வெளியில் போகணும், இல்லை எங்கேயாவது பயணியர் விடுதி, தங்கும் விடுதி, லாட்ஜி, எம்ஜிஆர் வந்திருக்காரு. அப்படி தானே? அவருக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்தில் கலைஞர் பல தலைவர்கள் இதை அனுபவிச்சிருப்பாங்க. கலைஞர் போய் கார் கவுந்து கண்ணில் அடிபட்டு ஒரு கண்ணே போயிடுச்சு அவருக்கு, தெரியும்ல, 68. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கீங்க, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? 70 வயதை கடந்தவர்கள், ஒருத்தருக்கு முட்டியில் பிரச்சனை, இப்போ வரைக்கும் முட்டியில் பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி போயின்னு தானே இருக்காரு. இன்னொருத்தருக்கு கிட்டினஸ்லேருந்து பல பிரச்சனை, வயோதிகத்தினால வர்ற பிரச்சனைலாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வெளியவே தெரியாமல், நையா அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சிக்குதா? தலைவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, அவரை போய் எங்கே வந்தாரா பேசினாரான்னு கேட்குறிய அப்படின்லாம் கேட்கணும் அவங்க. ஆனால் அவர் உட்காந்துட்டு லுங்கி கட்டுன்னு டவல் போட்டுக்கின்னு, என்னம்மா உங்களுடன் ஸ்டாலின் பேசி ஆய்வு பண்ணுறாரு. அப்போது ஓய்வு டைம்லேயே அவர் அந்த ஒர்க்கை பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதோ கேன்சர் வந்த மாதிரி வீட்டில் ஓய்வு எடுத்துனுக்கிறீங்க. எங்கே போனீங்க? எங்கெங்கே போனீங்க கேட்டால் அருண்ராஜ் வந்தார், புஷி ஆனந்த் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தாருன்னா இல்லை கட்சி பண்ணி செஞ்சுட்டு தானே இருக்காரு விஜய். என்ன பண்ண, ஜெயலலிதா மாதிரி வீட்டில் வந்து ஃபைல் பார்த்துட்டு இருந்தாரா? ஜெயலலிதா சொல்லுவாங்க வெளியவே வரமாட்டேங்கிறாங்கன்னு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் கூட அவன் கண்ணில் தப்பாது. முதலமைச்சராக இருந்தப்பவும் சரி, ஃபைல் வந்து வீட்டுக்கு வந்துடும், கொடநாட்டுக்கு போனால் அங்கே போய்டும், எல்லா ஒர்க்கும் நடக்கும், எவன் மேல் நடவடிக்கை எல்லாமே வரும். இமீடியட்டான ப்ராசஸ்லாம் டக்குன்னு கையில். இப்போ எதாவது கட்சி பண்ணி செஞ்சுன்னா என்ன பண்ணி செஞ்சுட்ருக்காரு சொல்லுங்கள், ஏதாவது 1 2 சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தேர்தல், ஏன் சும்மா இருக்க வேண்டியது எடப்பாடி? ஏங்க இப்போவே வண்டி கட்டின்னு போகிறாரு? இல்லை, சுந்தரா எலெக்ஷனுக்கு முன்பாக ஒரு ரவுண்டு தமிழ்நாட்டை சுற்றிடணும், மக்கள் மத்தியில் நம்மளை பதிவு வைக்கணும். இதை தானுங்க நீங்கள் அப்பத்துலேருந்தே சொல்லுங்கிறீங்க. எப்போ வருவ கேட்டால் பிப்ரவரி பாரு ஒரு ரவுண்டு, அப்புறம் கேட்டால் மார்ச்சில் பாரு பெரிய ரவுண்டு, அப்புறம் மே மாதத்தில் நீ பாரு, வரலன்னா கேளு. சரிங்க, மே மாதத்தில் கேட்டால் ஏய் என்னையா ஜூன் 22 பாரு அவர் பிறந்த நாளைக்கு எப்படி வராரு பாரு, இன்னும் பேசுகிறேன். சரிங்க, ஜூன் 22 எங்கங்க? நாங்களே தேடினுக்கிறோங்க, வீட்டு வாசலில் காலிலேருந்து உட்காந்துக்கிறோம், வரவே இல்லை. சரி எப்போ வராரு? வருவார். என்ன அவர் வந்தாருன்னா கூட்டம் தாங்க முடியாது தெரியுமா? எங்கள் தலைவர் கூட நாங்கள் பாதுகாத்துக்குவோம். மக்களை யார் பாதுகாக்கிறது? அவர் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அவங்க கட்சிக்காரங்க இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு? ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தார், என்ன ஆச்சு? மூட விட்டாச்சு. இன்னும் வெறும் 10,000 புஷி 10 லட்சம் பேர் இருக்கிறான்னா தமிழ்நாட்டில், சென்னையில் மட்டும் ஒரு 50,000 பேர் வந்ததை விட பயங்கரமாக இருந்துருமையா. பீச் ரோடு வரைக்கும் கூட்டம் எல்லாம் போதுன்னு பார்த்தா பாதி சிவானந்த சாலையை தாண்டலையே. ஏயா என்ன தலைவரை, நான் என்ன தலைவரை பண்ணுறது? வழக்கம் போல் பாதுகாத்தேன், யாரும் உள்ளே வராமல். அந்த மாதிரி நினச்சிட்டு யாரும் வராமட்டாங்க போல் தான் நடந்தது. மூட் அவுட் ஆகி போங்கடா அப்படின்னு 2 ஹவர் 2 நிமிடம் 18 நொடிகள் பேசிவிட்டு சென்று விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நீங்கள் அவரை? இது நடந்து 20 நாள் கிட்ட 20 நாளாக காணோம். ஒரு பதிவு போட போகிறேன், காணவில்லை தாவேக தலைவரை அப்படின்னு. இந்த லட்சத்தில் இந்தியாவிலேயே பெரிய கட்சின்னு ஓட்டிகிட்டு இருக்குதுங்க பிள்ளைங்க. பார்த்தீங்களா அந்த பதிவை? இந்தியாவிலே பெரிய கட்சி அது இப்போ இருக்கிறதுல பிஜேபி செகண்டு காங்கிரஸ். அப்புறம் மாநிலத்தில் பெரிய கட்சிகளா மம்தா இருக்காங்க, மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குது, திமுக இருக்குது, இன்னும் சந்திரபாபு நாயுடு கட்சி இருக்குது, வேறு சில கட்சிகள்லாம் இருக்குது, எஸ்பி இருக்குது, இதில் ஒடிசாவில் அவர் கட்சி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீ முளைக்கவே இல்லை தளிர், அதுக்குள்ளே இந்தியாவில் பெரிய கட்சின்ட்டாங்க. திமுகவே கிடையாதுங்க இந்தியா ஆட்சி, தமிழ்நாட்டு ஆட்சி செய்கிற திமுகவே இந்தியாவில் பெரிய கட்சி கிடையாது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தானா இருக்கும், வேறு மாநிலத்தில் கூட கிடையாது திமுக. இதான் நிலமை, இப்படிதான் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கண்டு